மாற்றுத்திறனாளி துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். சட்டமன்ற விவாதத்தில் நடைபெற்ற 118 கீழ் பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளீர்கள். அதே போன்று மாற்றுத்திறனாளிக்கு கூறாதது எங்களுக்கு மிகவும் மன வேதனையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் பஸ்ஸில் இலவச பயணம் மேற்கொள்ள சட்டமன்றத்தில் நீங்கள் அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம், அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வேலை வாய்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எட்டாக்கணியாகவே உள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி பர்சன்டேஜ் ஒரு தடவை அந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சு எடுக்கலைன்னா அதை மாற்றுத்திறனாளிகள் எடுக்கலைன்னா அடுத்த தடவை என்ன ஆகுனா அது பொதுப்பட்டியலுக்கு போயிடுது. நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தோம், அந்த வேலை எங்களுக்கு பொதுப்பட்டியலுக்கு போறதுனால எங்களுக்கு வேலை இல்லாம நாங்கள் ஏமாற்றப்பட்டு பல ஆண்டு காலங்களாக நாங்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். நீங்க அரசு ஊழியர்களின் மொத்த தொகையை கருத்தில் கணக்கெடுத்து அதில் மாற்றுத்திறனாளிகள் 4% அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை தனித்தேர்வு வைத்து அவர்களுக்கு உடனடியாக வேலை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உதவித்தொகை மற்ற மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய உதவித்தொகை 6000 ரூபாய் போன்று எங்களுக்கும் தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 6000 ரூபாய் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இதை சட்டமன்றத்தில் பேசிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விளையாட்டுத் துறையில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் திறமையை மேம்படுத்தும் வகையில் ஒலிம்பிக்கில் உள்ள அனைத்து விளையாட்டுகளிலும் CM டிராபியில் கொண்டு வர வேண்டுமாய் பணிந்த தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எனது S. கிருஷ்ணகுமார், நாமக்கல் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நல உரிமை தேசிய அமைப்பு சங்கம்